ஜீரோவிலிருந்து ஒரு கட்சியை தொடங்கி நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு எளிய மகன் பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு வருத்தங்கள், பல்வேறு கோபங்களை பட வேண்டிய தேவை, அவசியம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் கேட்குறேன், அரசியலில் வந்து கோவப்படுறதுன்னா வைகோ அவர்கள் வந்து திமுக மேலே படாத கோபமா சொல்லுங்க? திருமாவளவன் அவர்கள் வந்து அண்ணா திமுகவை வந்து கண்ணாடி விரியன்னா திமுக கட்டு விரியன்னு சொல்லிட்டு இப்போ கூட்டணியில் வந்து இல்லையா? இது போல வந்து அரசியலில் இருப்பவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சித்துக் கொள்வதும் ஒருத்தரை ஒருத்தர் பேசிக்கிறதும் இதெல்லாம் இருக்கும். உட்கட்சிக்குள்ள வந்து அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பல்வேறு விமர்சனங்கள் இருக்கும். யாருக்கிட்ட என்ன காரணத்துக்காக எப்போ பேசுறாங்க அப்படிங்கிறது அது அவங்க உட்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம். இப்போ நான் இருக்கிறேன், கட்சியில் இருக்கேன், அண்ணன் என்னை பற்றி வேற ஒரு நண்பர்கிட்ட வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகிற போது அவங்க வந்து அந்த நேரத்துக்கு அவர்கிட்ட என்ன பேசினாரு அப்படிங்கிறதோட பொருத்தி பார்த்தால் மட்டும்தான் ஏன் அதை அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியும்.